பாருங்கள் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கேரட் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா தண்ணி இதாகாது, ஃபார்ம் ஆகாது. ஸோ கேரட்டும் பீன்ஸும் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்பி நூடுல்ஸ் பண்ணுவேன். நான் வீட்டில் எப்பயும் இப்பி நூடுல்ஸ் தான் வாங்குவேன். ஸோ அதை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் நூடுல்ஸு. ஃபஸ்ட்டு வெங்காயம் கடுகுலாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டாணி இருந்ததுன்னா போடலாம். காலிஃப்ளவரை வந்து ரோஸ்ட் ஃப்ரை பண்ணி அதை வந்து இதில் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். ஸோ நான் சிம்பிளாக வந்து இதை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு அப்புறம் மேகி போட்டுருவேன். நான் இந்த கயிறு இங்கே கிடக்குதா, இப்படி கிடக்குதா, இப்போ வந்து இங்கிட்ட வந்து நிற்கணும். நின்றுக்கோ. ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு நில்லு. இங்கிட்டு நில்லு, இல்லை அங்கிட்டு நில்லு. நின்றுட்டியா? ஓகேவா? கயிறு மிதிக்கூடாது. அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, வச்சு வந்துட்டு வா. இப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து கண்ணை மூட சொல்வேன். நீ கண்ணை மூடிக்கணும், சரியா? மூடிட்டு நான் கயிறு எங்கே போடுவேனே தெரியாது உனக்கு. கண்ணை மூடியே இருக்கணும். நான் அந்த கயிறு இருக்குன்னு நினச்சி நீ கரெக்டாக தாண்டணும். கண்ணை மூடி இருக்கணும், கயிறை கரெக்டாக தாண்டணும். ஓகேவா? கண்ணு முடிக்கோ. கண்ணு நல்லா மூடிக்கோ. ஓகேவா? நான் கயிறு வச்சுட்டேன். கண்ணை திறக்கூடாது. நீ கரெக்டாக என்ன பண்ணும்? தாண்டணும். தாண்டு. கரெக்டாக தாண்டிட்டடா. பாத்தியா? சரி, இப்போ நீ பிடி. இப்போ நீ கயிறு எங்கேயாவது ஒரு பக்கம் வை. ஓகேவா? வீடியோ ஒன்று வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அது தெரியாது. நீ நவுட்டி மட்டும் வை. நவுட்டி வச்சுட்டு இது பண்ணு. அப்படி வைக்க முடியாதுடா. நீ நவுட்டி வை. நவுட்டி வச்சுட்டு பண்ணா ஃபோன் எடுத்து பாரு. காமி. ஃபோனில் போடு. ரெக்கார்ட் பண்ணுறியா? போகலாம். கரெக்டாக தாண்டேன்னான்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையில் டிஃபன் வந்து டக்குன்னு செய்ய முடியாது. ஸோ அதனால் எதுவும் இல்லை. அதனால் வந்து ஸோ பூரியும் உருளைக்கிழங்கு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. காலையில் சன்னுக்கு ஊட்டி விட்டுட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வேலைக்காரன் படம்னு நினைக்கிறேன். ஸோ செமையாக இருக்கும் இந்த சாங்கு. எல்லாம் கீழே கொட்டிருச்சு. பாட்டு பார்த்துட்ருக்கப்போ அந்த இது க்ரைஹான்ஸ்லாம் கொட்டிருச்சு. ஸோ அதுவும் எடுத்து வைக்கணும். இவ்வளோ துணி இருக்குது, மடித்து வைக்கணும். நிறையா வேலை இருக்குது. பெண்டிங் அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அது என்னது, நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் மேட் அதில் உள்ளதை வந்து சன் வந்து அம்மா எனக்கு தட்டில் போட்டுதாம்மா நான் சாப்பிட்ணும் அப்படின்னாரு. கொடுத்தேன். காட்டு, பக்கத்தில் காட்டு.
கை எடுத்துக்கோ. எவ்வளோ ருபீஸு? முதல் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வா காட்டு. ஃபஸ்ட்டு ஓப்பன் த லீட், ரிமூவ் ஷாக்கெட்ஸ், சோக் த நூடுல்ஸ் இன் ஹாட் வாட்டர். தேர்ட் ஒன் வந்து பீல். ஃபோர்த் ஒன் மிக்ஸ் ஆல். ஓ பீல் ட்ரெயின் வாட்டர். கரெக்ட் ரீதாங்க. மிக்ஸ் ஆல் என்னது கண்டென்ட்ஸ் வெல். சரி இரு எவ்வளோன்னு பார்த்துடலாம். சாரி சரி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா கீழே கட் பண்ணுறதுக்காக நினச்சேன். பாக்கெட்டில் எடு. ஒன்று வந்து ஆயில், இது இன்னொன்று வந்து மசால் பொடி. இது என்னது? நூடுல்ஸ் மட்டும் இருக்குது. மசால் பொடி பாக்கெட் இருக்கா அதில்? இல்லையா? இல்லை, இதில் சுடு தண்ணி ஊற்றி கலக்குவோம். அந்த நூடுல்ஸ் வந்து பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அந்த நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வேறு மாதிரி ஸ்டைலில், நல்லாயிருக்கும். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணி வந்தது, வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நான் வந்து 13th or 14th வந்து ஏப்ரல் மந்த் எடுத்த வீடியோ. இது வந்து போஸ்ட் பண்ணல உங்களுக்கு, சாரி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இல்லை 2 பேத்துக்குமே வந்து அடுத்தடுத்த நாள் பர்த்டே வரும். ஸோ அதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எழுதி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து 14th நினைக்கிறேன், 14th ஏப்ரல், தமிழ் புத்தாண்டு அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அதெல்லாம் எழுதி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் வந்து போஸ்ட் பண்ண முடியல, சாரி. ஸோ இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணுறேன், வீடியோஸ்லாம் கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அதை எழுதியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு எழுதியிருந்தாங்க, அப்புறம் எனக்கு எழுதி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அன்பு அப்பா திருமுருகன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:35 ஆகுது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சின்ன வேலை விஷயமா வந்து கோயில்பட்டி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்க போது. சாதமும் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும், அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். திடீர்னு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக கொஞ்சம் பசிக்க எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 1:30 ஆயிடுச்சுல்ல. ஸோ நான் வந்து மாங்காய் இருந்துச்சு, சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் மாங்காய் ஊறுகாவாட்ட பண்ணிவிட்டு பால் சாதத்தை கூட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து சிம்பிளான ரெசிபி. ஸோ வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்த வீடியோ. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ கரூரில் இருக்குது. அப்போ வந்து சன் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் ஞாபகார்த்தமாக. ஸோ எங்கள் அண்ணி பையனும் என் பையனும் சேர்ந்து விளாடுறப்போ எடுத்தது, சும்மா என்ஜாய் பண்ணுறப்போ. இது அந்த டான்ஸிங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த இதை கேக்டஸ் வச்சு விளாண்டுருந்தான். ஸோ அது பிடிச்சிருந்தது, எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. அதை வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தோம் எல்லோரும் சொல்லி. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு வந்தேன். அண்ணி, அண்ணன், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் ரொம்ப நாள் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி இப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது என் வீடியோஸ். ஸோ அதனால் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன், சாரி. யாராவது வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நான் வீடியோக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து
7th ஆகுது. இன்றைக்கி வந்து 7th ஆகுது, செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ வந்து கிச்சனில் இன்றைக்கி தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். நேற்று தான் முந்தானேற்று தான் வந்தேன். ஸோ மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் நேற்று மாதிரி நைட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மல்லிகை ஜாமாவெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் என்ன ஒரு 15 minutes இருக்குது இசையருவி கேட்டுக்கிட்டே வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் வந்து மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாம் இருக்குது, தேங்காய், இதில் எல்லாமே வந்து வாழை காய்கறி இருக்குது இந்த கவரில் எல்லாத்துலேயும். ஸோ இதுலேயும் காய்கறி மளிகை ஜாமான்லாம் இருக்குது. இந்த பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கிச்சன் இப்படி தான் இருக்குது. கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், பாத்திரம்லாம் விளக்கிக்கணும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது சிங்கில். ஸோ தோசை ஊற்றிருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். அவசரமாக செய்கிறனால தேங்காய் சட்னி மட்டும் பண்ணேன். இப்போ கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணி சன்னுக்கு கொடுக்கணும். ஸோ வெளியில் கொஞ்சம் துணி காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து வெளியில் காய போடணும். பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜு கொஞ்சம் கந்தல் குளமாக தான் இருக்குது. ஃபேனு சரியில்லை, காற்று வர மாட்டேங்குது சரியா. இந்த ஆளை விட்டு அதில் இருக்குது, மிஷினோட புதுசு அங்கே இருக்குது, போட்டுக்கோங்க. ஸோ வந்து பத்திரகாளி அம்மன் கோயிலில் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து பொங்கல் விழா இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு வந்து வந்திருந்தோம், கோயில்பட்டிக்கு வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், பெரிய அப்பளம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து நல்லா அந்த கொட்டை அடிக்கிறது அது எல்லாமே வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் உட்காந்து அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் நெருப்பெல்லாம் கொண்டு வரப்போல்லாம் பார்த்தா, தீச்சட்டிலாம் கொண்டு வரதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி அவ்வளோ நெருப்பெல்லாம் தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சாமி மேலே இருக்கிற ஒரு இதில் தானே பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து சடனாக நம்மளுக்கெல்லாம் வராது, அது தாக்கு பிடிச்சி அதை கொண்டு வரணும், அவ்வளோ தூரம் கொண்டு வரணும். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வெயிலெலாம் குத்திருந்தாங்க, கன்னத்தில் வாயில் குத்திருப்பாங்க, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் யானை வந்திருந்தது. ஸோ யானை வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரப்பமே வந்து டான்ஸ் நம்ம ஒரு பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் தான் இதாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியா வந்திருந்தா. ஸோ ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார். வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டே வந்து சூப்பராக போகுது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. பொங்கல் முடிஞ்சோன்னே இங்கே வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ நேற்று வந்து தீமிதி, அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தீச்சட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, அது நடந்துச்சு. அப்புறம் சிலம்பம் நடந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா யானை வந்திருந்தது, அப்புறம் குதிரை வந்திருந்தது. இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் திருவிழா வைக்கிறாங்க. ஸோ அது முடிச்சிட்டோன்னே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி வந்து பயங்கரமாக வீட்டையே இது பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு.